அண்ணா கண்ட திமுகவை மீண்டும் கொண்டு வர நினைக்கிறேன், அதுதான் தாவேக்கான்னு ஒரு வார்த்தையை சொன்னார்னு வச்சுக்கோங்க, திமுக கதி கலங்கிடும். சாமானியர்களுக்கு வணக்கம். விஜய் பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இல்லப்பா, இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம்பா, ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுப்பா அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவும் இருக்கு. அரசியல் ரீதியாக மூன்றாவது பர்ஸ்பெக்டிவ் சொல்லப்படுகிறது. என்னன்னா திருச்சியை சூஸ் பண்ணது ரொம்ப கரெக்டான பிளேஸு. ஏன்னா திருச்சியில் அதிமுகவும் வீக்காக இருக்குது, பாஜகவும் வீக்காக இருக்குது, என்டிஏ வீக்காக இருக்குது. ஓரளவுக்கு சீமான் பிரசன்ஸ் இருக்கிறதுனால திருச்சியை சூஸ் பண்ணது கரெக்டான விஷயம். அந்த திமுக எதிர்ப்பு அரசியல் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அவரை எம்ஜிஆர் நினைக்கிறாங்க, சில பேர் அவரை மூக்கா முத்தான்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆரா மூக்கா முத்தா என்னன்றதை இன்றைய சிறப்பு விருந்தினர் டிடிஎஸ் ரவி அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம். எம்ஜிஆரா மூக்கா முத்தா அது உங்கள் பார்வையில் இருக்குது. ஏன்னா அவர் இன்னும் எக்ஸாம் எழுதலை, அவர் ப்ரிப்பேர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அரசியலில் வரணுங்கிற ஆர்வம் அவருக்கு முதலேருந்தே இருக்குது, நேர்மையாக இருக்குது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்ததே இல்லை. தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய பேரவையை கருணாநிதி ஐயா தொல்லை கொடுக்குறாருன்னு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய நச்சரிப்பு, அவங்களுடைய நியாயமான கேள்விகள், அதை வைத்து தான் இவர் வந்தார். ஒரு மருத்துவ மந்திரியாக பதவி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கருணாநிதி ஐயா ஆட்சியை தொடர்ந்து செய்திருக்கலாம். அதையும் செய்ய மாட்டேன்னு இறங்கினதுனால தான் அந்த துரியோதனன் ஒரு காலணி நிலை கூட கொடுக்க மாட்டேன், அந்த ஆணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, அந்த மாதிரி பண்ணதுனால தான் எம்ஜிஆருங்கிறவர் அரசியலுக்கே வந்தார். ஆனால் விஜய்க்கு அந்த ஆர்வம் இருக்குது. ஸோ நீங்கள் அது ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணிப்போம். எம்ஜிஆர் மாதிரி அனுபவம் இருக்கான்னு கேட்டால், எம்ஜிஆருக்கு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி அரசியல் அனுபவம்லாம் ஒன்றும் இருந்தது. அவர் ஒன்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை. இது கரெக்டு, அதுக்கு அது கரெக்டு பண்ணதில்லை. திமுக எதிர்ப்பலைகளை தெரிவிக்கும் போது இவர் அதுக்கு கவுண்டர் கொடுத்தார் இல்லையா, அந்த கவுண்டர் கூட அறிவாளிகள் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால வந்தது. அறிவாளிகள் பேச்சை கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கவுண்டர் என்கவுண்டராக இருந்திருக்கும், மேட்டர் அவுட் ஆகிருந்திருக்கும். ஸோ யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் என்டிஆரோட கம்பேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது என்டிஆர்னா யாருன்னே தெரியாமல் கம்பேர் பண்ணுறவங்க, அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஓரம் விட்டுருங்க. கம்மிங் பேக் டு விஜய், அவர் என்ன பண்ண போகிறார். எனக்கு ரஜினி அரசியலுக்கு வரும்பொழுது நான் ஆன்மீக அரசியலை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரே வரியில் எனக்கு பதில் சொன்னார். ஆன்மீக அரசியல் தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசிய தேவை. ஏன்னா போலி நாஸ்திகம் தான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கரெக்டு. மனைவி போய் எல்லா பூஜையும் பண்ணுவாங்க, விரதம்லாம் இருப்பாங்க, நான் மட்டும் போட்டு எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலி நாஸ்திகம் தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆன்மீக அரசியல் வர்றது தான் நல்லது, நம்பர் 1. ரெண்டாவது நல்லது என்னென்னா, ஆன்மீகத்தையும் அரசியலையும், இசையையும் பக்தியையும், மொழியையும் பக்தியையும் பிரிக்கிற வேலையை திக தொடர்ந்து செஞ்சது. இவர் வந்தால் ஒட்டிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் விஜய் வருவதற்கான காரணியம் என்ன அப்படிங்கிறது மட்டும், ஆர்வம் இருக்குது, வருவதற்கான தகுதி இருக்குது, வாக்குகள் வருமா, கண்டிப்பாக வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எப்படி வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் என் பிரச்சனையை தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்காக வரணும். இவங்க 2 பேரோட அவர் பரவாயில்ல அப்படின்னு வரக்கூடாது. உதாரணத்துக்காக நீங்கள் ஒரு 3 பொண்ணை பார்க்க போகிறீங்க, முதல் 2 பொண்ணில் 1000 குறை இருக்குது, இந்த 2க்கு விட இதுவே பெட்டர் அப்படின்னு நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் வீடு எப்படியும் ஒரு வழி ஆகிடும். இந்த பொண்ணு கரெக்டுன்னு உங்கள் மனசில் தோணினா தான் அந்த கல்யாணம் நிற்கும், நிலைக்கும். கம்பேர் பண்ணக்கூடாது. எதில் கம்பேர் பண்ணணும் அங்கே பண்ணக்கூடாது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஈ ஷுட் பி டேக்கன் ஆஸ் அன் ஆப்ஷன். அவர் தான் கரெக்டான ஆள், சாய்ஸஸில் அவர் தான் கரெக்டான ஆள்னு வரணும். அதுக்கு ஒரு தேர்தல் அவர் தாண்டணும். ஒரு தேர்தல் தாண்டி அவர் அரசியல் உண்மையிலே குதிக்கணும். இந்த தேர்தல் இது ஸ்பாட் ஹிட் தான். அதாவது எனக்கு விஜய் பிடிக்கும், நான் போட்டு போகிறேன். நான் பார்த்துருக்கேன், 20ஆம் தேதி ஆகஸ்ட்டு கடலூரில் பஸ்ஸெல்லாம் திருப்பி விடுறான். எதுக்கப்பா திருப்பி விடுறீங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி மதுரைக்கு விஜயோடைய பஸ்ஸஸ்லாம் போகுது, அதனால் நான் திருப்புறேங்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த க்ரௌடு போச்சு, ஃபுல்லாக உட்காண்டிருந்ததா, கடைசி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மாதிரி அந்த சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒழுக்கமாக கிளம்பி அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம் என்னன்னா, நான் பார்க்கணும்னு வந்தேன், நான் பார்த்துட்டேன், கிளம்பி போயிட்டேன். இப்போ அவர் பேசணுங்கிறது கூட நான் யூடியூப்ல கேட்டுப்பேன். பேசுறது கூட அவர் 15 நிமிஷம் பேசுறாரோ, இன்ட்ரெஸ்டட் சப்போர்ட்டர்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவும் பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்டட் வித் விஜய், பொலிட்டிக்கலி இல்ல. விஜய்க்கு எப்படி பொலிட்டிக்கல் ஆர்வம் இருக்கோ அந்த மாதிரி இவர் பாலிடிக்ஸ்க்கு வர்றதில்ல, அந்த ஆர்வம் இருக்கு. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். விஜயோட எல்லா படமும் ஹிட் ஆச்சான்னு கேட்டால் கடந்த 6 படம் ஹிட் ஆகலை.
ஸோ விஜய் பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஓப்பனிங் தான் கிடைக்கும். நீங்கள் மிகப்பெரிய ஸ்டார்ஸுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களால ஓப்பனிங்கை தான் கொடுக்க முடியும். அந்த படம் ஹிட் ஆகணும்னா அந்த படத்தில் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் உண்டு. இல்லைனா குசேலன் எதுக்கு ரஜினிக்கு ஊற்றுது, அல்லது வேறு ஏதாவது 1-2 படம் ஏன் நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஏன் ஊற்றிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. ஓப்பனிங்க்கு அப்புறம் சஸ்டைனிங்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்கறதுக்கு விஜய்கிட்ட எந்த காரணியமும் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய எழுதி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பெரியாரிஸ்டாக இருக்காங்களோங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இப்போது ஒரு டிப்பு கொடுக்கலாமா சாமானியர் மூலமாக விஜய்க்கு இப்படியாவது சொல்லுங்கள் ஏதாவது தெரியும். அண்ணா கண்ட திமுகவை மீண்டும் கொண்டு வர நினைக்கிறேன், அதுதான் தாவேக்கான்னு ஒரு வார்த்தையை சொன்னார்னு வச்சுக்கோங்க, திமுக கதி கலங்கிடும். ஏன்னா அண்ணாதுரை கனவு கண்ட திமுகவே வேறு. அண்ணாதுரை ரொம்ப யோக்கியமானவர்னு நான் சொல்லலை, இருக்கிறதுல இந்த கூட்டத்தில் அண்ணாதுரை நியாயமானவர், டீசென்ட்டெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் புத்தன் இல்லை அவள் பத்தினி இல்லைன்னு சொன்னவருக்கு என்ன டீசென்சி, அது வேறு விஷயம். இந்த ஒரு சின்ன ஒரு 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 தொலைநோக்கு ஒன்று இருந்தது அண்ணாதுரைக்கு இருந்தது. ஈவே ராமசாமி ஐயாக்கிட்டேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான காரணம் அந்த திருமணம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவே ராமசாமி ஐயா அந்த திருமணத்தினால வெளில வரல. நான் இந்த திருமணம் பண்ணி இந்த பொண்ணுக்கு அந்த சொத்தை கொடுக்கலன்னா மற்றவங்கெல்லாம் திருடிடுவாங்கன்னாரு ஈவே ராமசாமி. யார் திருடுவாங்க? கூட இருக்கிறது அண்ணாதுரையும் கருணாநிதியும் மீதி இருக்கக்கூடிய நண்பர்களும் திருடுவாங்களா? அப்படி இல்லை. ஸோ அண்ணாதுரையுடைய விஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அண்ணாதுரையுடைய திமுக, திமுக இல்லை, அண்ணாதுரையுடைய திமுகவை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னார்னா ஏறத்தாழ எம்ஜிஆரும் அதை தான் சொன்னார். அண்ணா திமுகன்னு ஒரு பேர் வச்சதனுடைய நோக்கமே அண்ணாதுரையுடைய திமுகவை நான் மீண்டும் கொண்டு வருவேன், இது மன்னராட்சிக்கு போயிடுச்சு, மாறணும், அல்லது கருணாநிதி ஐயாவோ என்ன நினைக்கிறாங்களோ, இப்போ கூப்பிட்டு வந்தீங்கன்னா மச்சினிச்சியோ கொழுந்தியாலோ என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் அந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிற போகிறேன், யார் வேணாலும் குடும்பத்தில் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். டெம்பரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓகே கையெழுத்து போட்டுருவாங்க. அண்ணாதுரை திமுகவை நான் மீண்டும் கொண்டு வர நினைக்கிறேன்னு சொன்னார்னா அது இவர் வர்றதுக்கான காரணம் வரும். திமுக கதி கலங்கிரும். ஏன்னா அண்ணாதுரை திமுகவுக்கும் இன்றைக்கி இருக்கிற திமுகவும் ஸ்தாபன பிராப்தியே இல்லை, சம்மந்தமே இல்லை சார். பட் இந்த க்ரௌடு இன் திருச்சி சார், ஒரு இந்த வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே சண்டே நிறையா ஊர்கள் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஆர்கானிக் க்ரௌடு இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை, இவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டு அன் எக்ஸ்டென்ட் பொள்ளாச்சியில் அண்ணாமலை போட்ட முதல் மாநாடுக்கும் இந்த ஒரு யங்ஸ்டர் க்ரௌடு அவ்வளோ அரௌசிங்காக இருந்தது. இங்கே யங்ஸ்டர் மட்டும் இல்லை, வயசானவங்க வராங்க, குறிப்பாக லேடிஸோட க்ரௌட் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வராருன்னும் போது வீட்டை விட்டு வெளில பார்க்குறாங்க அப்படின்ற போது எம்ஜிஆருக்கு அப்புறம் இது இவருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் இல்லை, அதை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் ஐயா வரும்போது ஃபஸ்ட்டு க்ரௌடு வந்தது, அவர் பேச போகிறாருன்னு உடனே வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தது. எம்ஜிஆர் ஐயா வரும்பொழுது அவர் பேச போகிறாருங்கிறதுக்கு, அதாவது அந்த ஸ்பான்டனஸ் க்ரௌடு, உடனே போய் பார்க்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த கரிஸ்மாட்டிக் தானே கொண்டு வந்துடும். நீங்கள் ஆளை வச்சு குவார்ட்டர் பிரியாணிலாம் கொடுத்து கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் இல்லை? முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு இல்லை, அண்ணாதுரை ஐயாவுக்கு ஆரம்பத்தில் இல்லை, அதுக்கப்புறம் தேவைப்பட்டது. இன்றைக்கி திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ ஒரு க்ரௌடு வருதுன்னு சொன்னால் அந்த க்ரௌடு இன்ஆர்கானிக் இல்லை, ஒரு 80-20 70-30 கூட்டப்பட்டதும் கூடியதும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். இங்கே 100க்கு 100 இப்போ இப்படியே தான் இருக்கும். ஆனால் எப்போ அது ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிரஞ்சீவி கூட்டிய கூட்டம் தான் த லார்ஜஸ்ட் கூட்டம். ஒரு நடிகர் அவர் வர்றாருன்னு உடனே அந்த பிரஜா இதுக்கு கூட்டம் தான் பெரிய கூட்டம். அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸில் ஊற்றி, ஆனால் பவன் கல்யாண் தான் சக்ஸஸ்ஃபுல் பாலிடிக்ஸ். பவன் கல்யாணுக்கும் ஆரம்பத்தில் கூட்டம் வந்தது, இதே மாதிரி தான் வந்தது. ஏன்னா பவன் கல்யாண் முதல்ல கூட்டம் கூட்டலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையுமே ஆப்பிள் டு ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள்ன்ற அளவில் பார்த்தா தான் நமக்கு ரெஃபரன்ஸ் ரேட் கரெக்டாக வரும். பவன் கல்யாண் முதல்லாம் என்ன பண்ணுவார், ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுப்பார். ப்ரெஸ் ப்ரீஃபிங்னா எதுக்கு, ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்க மாட்டாங்க, 10 மைக் இருக்கும், அவர் பேசுவார், அது லைவாக எல்லா பக்கமும் டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் மாநாடு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் 2 வாட்டி தப்பு பண்ணார், கூட்டணி இல்லாமல் பண்ணி, அதுக்கப்புறம் கூட்டணி கடைசியாக சந்திரபாபுவோட வச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் சஸ்டெயின் ஆனார். விஜய் அதெல்லாம் தான் இப்போ கற்றுக்கணும். நான் தனியாக கூட்டணி நிற்கிறேன், நான் தான் முதலமைச்சர்லாம் இல்லாமல் பவன் கல்யாணை கரெக்டாக ஃபாலோ பண்ணார்னா விஜய்க்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் பவன் கல்யாண் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரரை பண்ணி காட்டிட்டார். உங்களுக்கு அதிமுக சேர மாட்டேன் எல்லாம் கிளியர், பாஜக இருந்தால் சேர மாட்டேன். அரசியலில் இன்னைக்கு பேசுறது நாளைக்கு இல்லை. ஸோ இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் வர வாய்ப்பு? அரசியலில் உங்களுடைய நேத்திய குட் மார்னிங்கும் இன்னைக்கு குட் மார்னிங்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. நேற்றுக்கு ரொம்ப போய் இன்றைக்கி சிரிச்சுமா சொல்லியிருப்பீங்க, யுவர் குட் மார்னிங் இஸ் குட் மார்னிங், ஆனால் நீங்கள் எனக்கு தானே விஷ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இல்லையே. ஸோ அரசியலில் நேற்றுக்கு பேசுகிறது இன்றைக்கி பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மாற்றி பேசலாம்.
அதாவது இன்றைய சூழ்நிலையில் இப்போ நம்ம கமலஹாசன் சொன்னார் இல்லையா, நான் வந்து ரிமோட்டெல்லாம் தூக்கி போட்டேன், டிவி எல்லாம் உடைச்சேங்கிறது வேற விஷயம், ஆனால் இப்போ இந்தியாவை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கதையை சொன்னார் இல்லையா. அத மாதிரி அரசியலில் பேசிட்டு போயிரு கடைசியில. பட் விஜயை பொறுத்த கொடுங்கோல் ஆட்சியை அழிவிக்க எனக்கு வேற வழியே கிடைக்கல, நான் கூட்டணிக்கு வந்துடுறேன். ஆமாம், அவர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். நேற்றுக்கு பேசுனது இன்னைக்கு பேசணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் பேசி நேற்றுக்கே புரியல, அப்புறம் இன்னைக்கு மட்டும் புதுசா என்னத்தை புரிஞ்சிட போகுது. ஸோ அப்படி விஜய் உள்ள வந்தால் பாஜக கைது விடப்படும். ஷேப்பிங் பண்ணணும். இஸ் டேக்கன் எனஃப் டைம். நீ இப்போ பேசலாம் சார், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை விஜய் ஷேப்பிங்கை பற்றி பேசுவோம். பட் ஒருவேளை அப்படி அதிமுகக்குள் விஜய் வந்து பாஜக இருக்குமா இருக்காது அந்த அலையன்ஸ்ல? ஐயோ, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதிமுக பிஜேபி அண்ட் தாவேகா ஒரே கூட்டணியில் வர்றதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணம், இது மாநில அரசு தேர்தல், இங்கே திமுக வெளில போகணும், இவ்வளவுதான். நீங்கள் சும்மா பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. விளக்கெல்லாம் கொடுத்தா அப்புறம் எங்கள் அண்ணாயிசம்னு சொன்னார் பாருங்க எம்ஜிஆருக்கு, அந்த மாதிரி ஆகிடும். விளக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. விளக்கம் கொடுத்தா அது ஜோக் ஆகிடும். யூ டோன்ட் ரிக்வயர் டு எக்ஸ்பிளைன். இது தமிழ்நாடு எலெக்ஷனுங்க, இதில் வந்து திமுகவை ஒழிக்கணும், அதனால் நான் பிஜேபி இவங்க சேர்ந்துட்டோம். ஆனால் நாளையிலேருந்து எனக்கு பிஜேபி கொள்கை எதிரி. அவர் கொள்கை என்ன, உன் கொள்கை என்ன யாருக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். கொள்கை எதிரி, அப்புறம் திருப்பி சண்டை போட்டுக்கலாம். அரசியலில் கூட்டணி வைப்பதுங்கிறது நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் என்ன பயிரிடணுங்கிறத, அவனுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய பருவநிலை, அவனிடம் இருக்கக்கூடிய பணம், மார்க்கெட்டினுடைய விவரம், அவனுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அவன் முடிவு பண்ணுவான். அவங்ககிட்ட நீங்கள் போய் நேற்றுக்கு நீ கரும்பு போட்டியே, இன்றைக்கி ஏன் நீ வந்து மிளகாய் போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது. அவன் தன்னுடைய சுச்சுவேஷன் வச்சா. கூட்டணிங்கிறது அப்படி தான், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரக்ஷன் கொடுத்தா போகிறோம். ஸோ ஈ கேன் டெஃபினெட்லி கம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அது ஊற்றிச்சுன்னா ஒரு டெசிஷன், ஓடிச்சுன்னா ஒரு டெசிஷன் கண்டிப்பாக விஜய் எடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அவர் தானே தளபதி. ஜனநாயக படம் வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னா இஸ் கோயிங் டு டேக் அ டெசிஷன். அது வந்து கண்டிப்பாக கூட்டணியாக தான் இருக்கும். அந்த படம் ஊற்றணுங்கிறதுக்கு உதயநிதி நிறைய வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பெரிய இது கிடையாது. இதை விட்டுருவோம், இந்த ஒரு 600 கோடியை விட்டுருவோம், இதையும் நான் கொள்ளடிச்சு என்ன பண்ண போகிறேன். ஆல்ரெடி பராசக்தி தான் காம்படிஷனுக்கு போட்டாங்களே. நீங்கள் விஜய் 600 கோடிங்கிறது ரொம்ப ஈஸி. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பாவம் இப்போ வேறு மதராசி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னாகும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது பிஸ்னஸில், டக்குன்னு கிடைக்கிறதெல்லாம் அள்ளிடணும். ஸோ உதயநிதி என்ன பண்ணணும், இந்த ஒரு படம் ஓடி தொலையட்டும், 6 படத்தை தான் முடிச்சு விட்டோம், இந்த படமாவது ஓடட்டும் அப்படின்னு நினைத்தாருன்னா வேறு விஷயம் அரசியல் ரீதியாக. பட் அதுக்கான அறிவு எனக்கு தெரிஞ்ச அவர் கூட இருக்கிறவங்களுக்கே இல்லை, அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் விஜய் மைட் டேக் அ டெசிஷன் பேஸ்ட் ஆன் ஃப்ளாப் ஆர் ஹிட் ஆஃப் ஜனநாயகம். ஏன்னா கடைசி படம்னு சொல்லிட்டாரே வழியே ஃபுல் ஸ்டாப்பை கமா மாற்றுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமாவை தான் ஃபுல் ஸ்டாப்பாக மாற்றணும்னா பெரிய ஃபுல் ஸ்டாப்பாக வைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் ஓரமாக விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு மாநாடு நடக்குது, அதுக்கு எல்லா தொல்லையும் கொடுக்குறாங்க. அப்போ என்னுடைய கேள்வி, அதிமுகவுடைய மாநாட்டுக்கு கூட்டங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கலையே, அதுக்கு என்ன அர்த்தம்? நானும் நீ தான் போட்டி, மற்றவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் விஜய் இது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டேக் இட் ஃப்ரம் மீ, விஜய் மாதிரி ஒருத்தரை நீங்கள் நடுரோட்டில் விட்டீங்கன்னா போலீஸுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். ஓகே சார். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜனநாயக படம் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜனநாயக படம் ஓடிச்சுன்னா நான் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பேன், இல்லைனா ஒரு டிசிஷன் எடுப்பேன். நான் ஏன் டிசிஷன் எடுக்கிறேன்னு எனக்கே தெரியாது, அதை எப்போ எடுக்கிறேன்றதில் உங்களுக்கு எதுக்கு கவலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகும். இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் பேசுவார், என்ன பேசுவார்னு தெரியாது. சார் இங்கே சார் பேசுகிறார் இல்லை, ஒரே ஒரு விஷயம், ஒரு ஒன்லைன் சொல்லிடுறேன். விஜய் பண்ணுற இன்னொரு தப்பு, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நீங்கள் பேசிட்டீங்க இல்லையா, பாபநாசம் இல்லைன்னது பாசிசம் பாயசம்னு பேசிட்டீங்க இல்லையா, அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நெவர் ரிப்பீட். நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டு மெச்சூர் ஆகிற வரைக்கும் நல்ல முயற்சிகளை எடுக்கணும். உங்கள் கருத்தை ரொம்ப தெளிவாக, ஐ திங்க் விஜய் அரசியல் ஜனநாயகம் படத்தை வச்சு தான் இருக்குன்றதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் அப்படின்றத சொல்லி, வீக்கெண்ட் பொலிட்டீஷியன், வீக் டே பொலிட்டீஷியன், இல்லை அது நியாயமான கருத்து இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணுறேன். நான் ஒரு இடத்துல புதன்கிழமை அன்றைக்கி மாநாடு போட்டேன்னா அவன் வேலையை விட்டுட்டு வருவான். செவ்வாய் புதன் வியாழன் அவனுடைய வருவாய் போகும். சனி ஞாயிறுனா எந்த தப்பும் இல்லை. அப்படி நாகரிகமாக பாருங்கள். நீங்கள் அதை வந்து யூ டோன்ட் மேக்கிங் மஸ் வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி சனிக்கிழமை விஜய்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது சார். நான் நினைக்கிறேன் சாட்டர்டே சண்டேனா அது ஒரு பிரில்லியண்டான விஷயம் தான். சாட்டர்டே சண்டே பேசும் அக்கறையோட சேர்ந்ததாகவும் எடுத்துக்கணும். சாட்டர்டே சண்டே பேசினா அது 2 நாள் 3 நாள் பேசு பொருள் ஆகும்போது அடுத்த கூட்டம் திருப்பி அடுத்த வீக்கெண்ட் பேச்சு பொருள் ஆகும். அவர் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ரசிகர்கள் சிரமப்படுறத வச்சு தான் முடிவு பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார்.